வணக்கம். நான் பாமினி, சீஃப் டயட்டிஷியனாக இருக்கேன் சுந்தரம் மெடிக்கல் ஃபவுண்டேஷனில் அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் டயட்டிக் அசோசியேஷன் சென்னை சாப்டருக்கு. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். பிலால் சாரும் கீதா மேடமும் என்னை கூப்பிடும்போது நான் நினச்சேன் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த கான்ஃபரன்ஸ்லன்னு. பட் இங்கே அவங்க கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது என்னோடய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வி ஆல் நோ தட் நியூட்ரிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சத்தான உணவு சாப்பிடணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நிறைய இது இருக்குது. ஸோ என்னோடய ரோல் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோரமில் நியூட்ரிஷன் நாலேஜ் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்ற ஒரு வாய்ப்பில் இருக்கேன். இந்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு உங்களுக்கோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஈட்டிங் ஹேபிட்ஸ், நம்ம சாப்பிட்ற உணவில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம், நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க போகிறோம், நம்ம எவ்வளோ அழகாக இருக்க போகிறோம், நம்ம எவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருக்க போகிறோம், நம்ம எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்க போகிறோம் நம்ம சாப்பிட்ற உணவால் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த இது. ஜென்ரலாக என்னென்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க நியூட்ரிஷன் என்ன, நல்லா சாப்பிட்டா போதும், இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவ்வளோ சாப்பிட வேணாம் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம்னு யாரையுமே சொல்லவே மாட்டேன். பிகாஸ் தட் இஸ் நாட், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால நான் குண்டா இருக்கேன்றது இல்லை. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். நம்மளுக்கு பிடிச்சதும் சாப்பிடலாம், அதே சமயத்தில் நம்ம அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இருக்க போகிறேன். உங்களோட நான் ஒரு 20 நிமிஷம் இருக்க போகிறேன். அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கான கேள்விகளை தாராளமாக நான் எடுத்துக்க தயாராக இருக்கேன். அந்த கேள்விகளுக்கு ஏன்னா அந்த கேள்வியின் பதில்னால எல்லாருமே பயனது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும். டைரெக்டாக நான் உங்களுக்கு ஸ்லைடுக்கு போயிடுறேன். ஸோ தட் நம்மளோட உங்களோட இன்ட்ராக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது என்னோட டாக்கை விட. சரிங்களா? இன்னைக்கியோட டாபிக் நியூட்ரிஷன் ஃபார் லைஃப் ஸ்டைல். ஜென்ரலாக நியூட்ரிஷன்னா எல்லாரும் நினைக்கிறது டயட் பண்ணுறது, அதாவது எண்ணெய் சாப்பிடக்கூடாது, சர்க்கரை சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படின்றது. அப்படி கிடையாது. வி ஷுட் ஹாவ் அ வெரி பேலன்ஸ்ட் டயட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி கம்மியாக இருக்குன்னா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது இப்போ நம்ம நடைமுறையில் வாக்கிங் கிடையாது, வீட்டில் மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயும் ஒரு ஆக்டிவிட்டீஸும் கம்மியாக இருக்குது. வெளியில் போனோம்னா எங்கேயாச்சும் மாடி ஏறணும்னா லிஃப்ட் இருக்குது. எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப லோ ஆகிடுச்சு. நம்ம வெளியில் போய் விளையாடுறதே கிடையாது. டைம் கிடைக்கும் போது டிவி பார்க்குறோம், இல்லைன்னா நம்ம நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட வேலையாக இருக்க ஒழிய வெளியில் போய் ஒரு அவுட்டிங் பண்ணி ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்றது நம்மளோடது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதாவது ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு கம்பல்ஷனில் பண்ணுறோம். ஆனால் ஒன்ஸ் காலேஜ் வந்த உடனே நம்மளுக்கு இந்த விளையாடுறதுன்ற விஷயமே நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளோட உணவுகள் ஹை கேலரி ஃபுட் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் கம்மியாயிட்டிருக்கு. இதனால் என்ன வரப்போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, த திங் இஸ், நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது வெயிட் அதிகமாகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் வந்திருக்கு, சர்க்கரை வியாதி நிறைய வருது, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கோம்னா நம்ம we can go for it, என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பட் நம்மளுக்கு உடம்புக்கு வருதுன்னும் போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் பாருங்களேன், ரோட்டில் 2-3 ஹாஸ்பிட்டல் கூட இப்போ வர அளவுக்கு இதாக இருக்குது. எதனால? நம்மளோட உணவு பழக்கங்கள் மாறி போச்சு, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. இதனால நோய்கள் நிறைய வந்துருச்சு, அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்துருச்சு. எங்கள் மாதிரி டயட்டிஷியன்ஸும் நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணணும். நம்மளோட ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு அதை பிரேக் பண்ணணும். இது ஒரு பெண்ணால் தான் முடியும். ஏன்னா பெண் தான் ஒரு ஃபேமிலியோட ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. அவங்க குழந்தை வளர்க்குறதுலேருந்தும் சரி, அவங்க குடும்பத்துக்கு உணவு கொடுக்கறதுலேருந்தும் சரி, அதே சமயத்தில் அவங்க ஒரு சொசைட்டிக்கே ஒரு நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பர்சன். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் இந்த நாலேஜை உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிட்ணுன்னா அதுக்கு என்ன தேவைன்னா, எனர்ஜி கொடுக்குற வேண்டிய உணவுகள் சாப்பிட்ணும். உடம்பை வளர்த்துக்க வேண்டிய போன்ஸ் மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆக வேண்டிய உணவுகள் சாப்பிட்ணும். மூன்றாவது ப்ரொடெக்டிவ் ஃபுட், அதாவது நம்ம நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது, அதை ஃபைட் பண்ண தேவையான உணவுகளும் சாப்பிட வேண்டியிருக்கு. ஸோ இந்த 3 உணவு வகைகளை நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான உணவுகள் பேலன்ஸ் டயட் சாப்பிடும்போது நம்ம வந்து கரெக்டாக இருப்போம், ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டாக இருப்போம், அழகாக இருப்போம், நோய் இருக்காது, ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும், ஐஸ் வந்து ஸ்ப்ளாஷிங்காக இருக்கும், பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்ம வந்து இதை வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டோன்னா. நெக்ஸ்ட் லைன். ஸோ இதில் வந்து இந்த ஃபுட் குரூப்ஸ் 5 ஃபுட் குரூப் நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கலாம். சீரியல்ஸ், பல்சஸ், மில்க், மீட், ஃப்ரூட், ஃபேட் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க சயின்ஸில். ஆனால் அது எவ்வளோ அளவு சாப்பிடணும், நம்ம என்ன மாறுதல் தப்பாக பண்ணுறோன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் லைன். சீரியல்ஸில் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்ஸ் வந்து சீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து மாவுச்சத்து அதிகமான உணவுகள். மாவுச்சத்து வந்து நம்ம உடம்பு எனர்ஜி கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த எனர்ஜி ஃபுட்டை வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அது வந்து நம்ம தவறு. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அந்த எனர்ஜி ஃபுட்டை வந்து ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். இப்போ ஒருத்தர் வந்து 3 இட்லி காலையில் சாப்பிட்டா போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இட்லி சாப்பிடுவாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 பவுல் சாப்பிட்டா போதும். ஆனால் நம்ம தெரியாமல் அது 2-3 பவுல் சாப்பிடும். ஸோ ரைஸ் வந்து ஆக்சுவலி ஒரு அளவுக்கு தான் சாப்பிடணும். நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால அந்த அதிகமான சாப்பிட்றது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ரைஸை வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் லைக். இந்த ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் என்ன செய்கிறோன்னா உமி எடுத்த அரிசி பாலிஷ்டாக இருக்கா, வெள்ளையாக இருக்கா, அழகாக, அதை தான் நம்ம ரசிக்கிறோம். ஆக்சுவலி அது தப்பு. நம்ம வந்து முழு நார் உள்ள உணவுகளாக சாப்பிட்றது தான் பெட்டர். இப்போ வந்து ஹோல் வீட்டுன்னு சொல்கிறோம். கோதுமை வந்து முழு கோதுமை தான் சாப்பிடணும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் ராகினா எல்லாரும் பயந்து ஓடிப்பாங்க. அது ஒரு சீரியல்னாவே நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா? ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு ராகி தோசை அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக சாப்பிடணும். ஒரு நாள் ராகி சாப்பிடணும், ஒரு நாள் கோதுமை சாப்பிடணும், ஒரு நாள் அரிசி சாப்பிடணும், ஒரு நாள் பாஜ்ரா சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ்லாம் நிறைய வருது, மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா யூசேஜ் இல்லை. நம்ம எல்லாருமே அந்த மில்லட் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அதோட விலை கம்மியாயிடும். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியாக நீங்கள் உணவுகள் சாப்பிடணும். சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா அது 300 to 350 grams தான் பர் டே சாப்பிடணும். which we are taking more. ஓகேங்களா? ஒரு சராசரியாக ஒரு காலேஜ் கேர்ளோ இல்லைன்னா ஒரு செடென்ட்ரி ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் ஒரு டீச்சர் ஆர் வேலை கம்மியாக இருக்கிறவங்க வந்து காலையில் ஒரு 3 இட்லி, நைட்டில் ஒரு சப்பாத்தியோ இல்லை ரைஸோ 1 பவுல் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து எப்படி குக் பண்ணணும்னா எப்பவுமே ஸ்டீம் குக்கிங் பண்ணுறது தான் இந்த மாதிரி சீரியல்ஸ் நல்லது. அதில் பண்ணும்போது நீங்கள் கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணணும். இப்போ இட்லி பண்ணுறீங்கன்னா அதில் காய் போட்டு பண்ணலாம், தோசையில் பண்ணலாம். அப்போ நீங்கள் சப்பாத்தி போடுறீங்கன்னா அதில் வந்து கீரை வந்து கட் பண்ணி போட்டு மாவு பிசைஞ்சு போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியலில் ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபுட்டையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு சீரியல் பண்ணாலும் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி காய் ஆட் பண்ணி பண்ணலாம். வெங்காயம் போடலாம், தக்காளி போடலாம், சம்திங். வெறும் ஒரு சீரியலாக கொடுக்காம இந்த மாதிரி காம்பினேஷனில் காய்கறிகள் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் லைன். ஸோ அடுத்தது வந்து புரதச்சத்து, பல்சஸ், அதாவது பருப்பு வகைகள். இது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டில் நிறைய சேர்க்கவே மாட்டேங்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 50 கிராம் சாப்பிட்ணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே சாம்பார் பண்ணும்போது கால் அழாக்கு தான் வச்சுக்குவோம். கரெக்டாக? சமைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பசங்கள்லாம் வந்து அம்மா சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறேன். பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அது ஹோல் ஃபேமிலிக்கு போவோம். ஆனால் அது தப்பு. இந்த உணவு தான் நம்ம அதிகமாக சாப்பிடணும். பருப்பு நிறைய சேர்த்துக்கணும். நம்ம சன்னா, பட்டாணி, கராமணி, சோயாபீன், ராஜ்மா, இந்த மாதிரியான பருப்பு வகைகள் வந்து நிறையவே நம்ம உணவில் இருக்கணும். அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இட் வில் ப்ரொடெக்ட் அண்ட் பாடி பில்டிங்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகள் நிறைய சாப்பிடணும். நெக்ஸ்ட் லைன். ஸோ இது வந்து நம்ம 50 to 60 கிராம் சாப்பிடணும். அது நம்ம குறைவாக சாப்பிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் லைன். இதை வந்து எப்படி பண்ணணும்னா இதே மாதிரி தான் யூ கேன் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டீம் குக்கிங் பண்ணுறது நல்லது. அடுத்தது என்ன செய்யலாம்னாக்கா இந்த மாதிரி குவிக் ஹெல்த் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஈவினிங்கில் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சாயந்தரம் வந்து ஏதாவது நொறுக்கு சாப்பிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இந்த நொறுக்கு சாப்பிட்றத வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம்னா இந்த மாதிரி சுண்டல் பண்ணி சாப்பிடலாம், பழங்கள் சாப்பிடலாம், கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அது சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்காக நம்ம ஈவினிங் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலி தேவை வந்து நொறுங்கணும். நொறுங்கி சாப்பிட்டா அதோட ஃபீலிங் வந்து நம்மளுக்கு போய் ரீச் ஆகும். நம்ம சாப்பிட்டோன்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால நொறுக்கு தின்றால் 100 வயதுன்ற ஒரு கான்செப்ட் தான் அது. அதே மாதிரி இந்த ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பதிலாக சுண்டல், அப்புறம் வேர்க்கடலை வந்து வேக வச்சு சாப்பிடலாம். இந்த பயிர் வகைகளில் வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடலாம், முளைக்கட்டி விட்டு சாப்பிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால் அண்ட் மாமிசம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உணவு. இது நம்ம கரெக்டு வேலை நம்ம சாப்பிடணும்.
அந்த பால் வந்து ஏடு எடுத்துடணும். மேலே இருக்கிற ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேவையே இல்லை. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபேட் அவ்வளோ அவசியம் கிடையாது. ஸோ அந்த பாலில் இருக்கிற மேலே இருக்கிற ஏடு எடுத்துகிட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து 1/2 லிட்டர் சாப்பிடணும். பார்த்தீங்கன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கே 1/2 லிட்டர் தான் வாங்குவாங்க பால். எதில் குறைப்பாங்கன்னா பாலில் தான் குறைப்பாங்க. ஆக்சுவலி தேவையில்லை. அதில் வந்து கால்சியம் இருக்குது, நல்ல சத்தான ஹை பயாலஜிக்கல் வேல்யூ ப்ரோட்டீன் இருக்குது. பசங்க பால்லாம் ஓடிடுவாங்கல்ல, பிடிக்கவே பிடிக்காதுல. எத்தனை பேருக்கு பால் சாப்பிட மாட்டீங்க வீட்டில்? ஸோ மெனி ஹேண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து மில்க் ரொம்ப தேவை, ஓகேங்களா? நம்மளோட உடம்புல வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிற உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஈஸியாக அப்சர்வ் ஆகுது உடம்புல. ஸோ நீங்கள் அந்த பால் பிடிக்கலன்னா அதில் வந்து யூ கேன் ஹேவ், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா போட்டுக்கலாம், யங்ஸ்டர்ஸ். மில்க் ஷேக் மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வெனிலா ஃப்ளேவர்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோஸ் மில்க் மாதிரி சாப்பிட்லாம். பாதாம் வந்து அரைச்சி எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ஸோ மில்க் வந்து ட்ரை இன்னிலேருந்து இங்கேருந்து போகிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பாலாவது குடிக்கணும்னு பாருங்கள். ஓகே, ஸோ வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து ஒருத்தருக்கு 1/2 லிட்டர்னா, ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்கன்னா 2 லிட்டர் பாலாவது வாங்கியிருக்கணும். அப்போ தான் அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து சஃபிஷியன்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மட்டனோ ஃபிஷ்ஷோ சிக்கனோ எல்லாம் 75 கிராம் தான் ஒரு ஆள் சாப்பிடணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா வாரம் ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டோம். சண்டே ஒரு நாள் தான் நம்ம நான்வெஜ் பண்ணுவோம். கரெக்டாக? எத்தனை பேர் நான் வெஜிடேரியன்ஸ் இங்கே? மெனி. ஸோ இப்போ வந்து நான் வெஜிடேரியன் சண்டேஸ் மட்டும் சாப்பிட்றவங்க எத்தனை பேர்? ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒர்க்கிங்கில் இருக்கோம். ஒரு நாள் தான் நம்மளுக்கு போய் வாங்க முடியும், செய்ய முடியும். ஸோ என்ன ஆகும்னா காலையில் ஆரம்பிச்சிடுவோம் சிக்கன் குழம்பு காலையில், மத்தியானம் வந்து அதே மாதிரி ஒரு மீன் குழம்போ ஃபிஷ்ஷோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம், இல்லை பிரியாணி இருக்கும், திருப்பி நைட்டும் அது. ஸோ ஹோல் டே வந்து நம்ம வந்து ஹை ஃபேட் ஃபுட் எடுக்கிறோம், ஓகேங்களா? அவ்வளோ நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையில்லை. அது என்ன ஆகும்னா இந்த ஹை ஃபேட் ஃபுட் ஒரு நாள் எடுக்கிறோம், அன்றைக்கி ஆக்டிவிட்டியும் கிடையாது, டிவி முன்னாடி உட்காந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அது வந்து அன்றைக்கே ஃபேட் கன்வெர்ட் ஆகும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற அன்னைக்கு சாப்பிட்ற உணவு செரித்து இமீடியட்டாக மெட்டபலைஸ் ஆகிட்டு அது போய் உங்களுக்கு வந்து கொழுப்பாக போய் மாறுது. அதனால் ஒரு நாளைக்கு எப்போவுமே பிரித்து சாப்பிடணும். டெய்லியே நீங்கள் 50 கிராம்ஸ் நான்வெஜ் சாப்பிட்ற தப்பே கிடையாது. ஆனால் ஒரே நாள் மட்டும் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது, சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்பிட்வீன் நீங்கள் சேர்த்துக்கலாம், புதன்கிழமை சேர்த்துக்கலாம், முட்டை சேர்த்துக்கலாம் இன்பிட்வீன் 2 நாளைக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆகாரத்தில் வந்து ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாதீங்க. அது நீங்கள் கான்செப்ட் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லைக் இது வந்து நான் சொன்ன மாதிரி மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணி சாப்பிடலாம். முட்டை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலி மஞ்சளில் தான் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்குலாம் இப்போ ஒரு புதுசாக எல்லாம் ஒரு கான்செப்ட், மஞ்சள் எடுத்துகிட்டு வெளில தான் சாப்பிடணும். அப்படி கிடையாது, ஹோல் எக்காக சாப்பிடுங்க. ஆனால் குறைச்சி சாப்பிடுங்க. அதாவது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடலாம். பட் இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதே முட்டை வந்து 1 தான் சாப்பிடணும். ஒரே வாட்டி 4-5 ஆம்லெட் போட்டு எடுத்துக்க கூடாது, சரியா? ஒரு முட்டை ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், அது ஹெல்த்.